இந்த 4 ஃப்ளேம்ஸும் எப்படி எரியுதுன்னு பாருங்க. இதோட ஹையஸ்ட் ஃப்ளேமு இதுதான். இதை மிஞ்சி வரமாட்டேங்குது. இப்போதைக்கு இந்த ப்ரெஷர் தான் ப்ராப்ளம். அடைப்பு ஏற்படும் போது இந்த மாதிரி வரும். அது எப்படி சால்வ் பண்றதுன்றத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த இடத்த மட்டும் எடுத்து கிளீன் பண்ண போறோம். இதை லூஸ் பண்ணுறோம். இந்த ஹோல் வந்து அடைப்பு ஏற்படுறதால தான் நமக்கு வந்து சரியா ஃப்ளேமிங் வர மாட்டேங்குது. இது காஸ்ட் கம்மி. இது ஆக்சுவலாக 30-40 ருபீஸ்ல இருந்து அதோட குவாலிட்டியை பொறுத்து, மேக்கிங்கை பொறுத்து அதோட காஸ்ட் இருக்கும். இந்த நாசலோட இந்த அடைப்பை நம்மளே கிளீன் பண்ணிடலாம். அதுக்கு ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அளவுக்கு அவசியம் கிடையாது. இது நம்மளுக்கு தேவையானது நம்மளுடைய ஸ்டாப்லருடைய ஒரு பின். ஒரே ஒரு பின் மட்டும் இருந்தால் போதும், நம்ம அதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பின்னை வந்து ஒரு பின்னை வந்து எஜெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பின் மட்டும்தான் நம்மளுக்கு தேவையானது. இந்த பின்னை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் மட்டும் ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். முழுக்க ஸ்ட்ரெயிட் இல்லாட்டியும் கொஞ்சம் கோணமாக இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கணும். இன்னொரு பக்கம் பெண்ட் இருக்கணும். இந்த பெண்டை நம்ம பிடிச்சிக்கலாம். இதுங்களா, இதை இந்த ஹோல் இருக்கும். இந்த ஹோலில் செட் பண்ணி முழுக்க எவ்வளோ போகுமோ அவ்வளவு இதை மூவ் பண்ணணும். தப்பி தவறி பின்னு உள்ளே போகாமல் பார்த்துக்கோங்க. உள்ளே சிக்கிக்கிச்சுன்னா நம்ம ரிப்பேர் பண்ணுறது இல்லாமல் இதனால் மறுபடியும் ஒரு மேஜர் ப்ராப்ளம் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். அதனால் பின்னு உள்ளே போயிடாமல் பார்த்துக்கோங்க. இதை நல்லா குத்தி சுற்றியும் அசைச்சு க்ளீன் பண்ணிக்கணும். இதுக்கு இந்த நாசலோடைய என்ட்ரி பாயிண்ட்டையும் இன்டர்னலாக உள்ளே இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற அடப்புங்களை மட்டும்தான் க்ளீன் பண்ணுறது நம்மளுடைய எய்மாக இருக்கணும். க்ளீன் ஆகிடுச்சு. இதை பொருத்தி பார்ப்போம். இப்போ இதை மறுபடியும் அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து டெஃப்லானை வந்து சரியாக ஃபிட் பண்ணிக்கணும். இதுக்குள்ள அடைப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வந்துக்கோங்க. இதை சுற்றும் போது இந்த ஹோல்ஸுக்கு எங்கேயுமே அடைபடாமல் இதை சுற்றிக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. இதை டைட் பண்ணிக்கணும். ரொம்ப ஓவர் டைட் பண்ணால் உள்ளே பிரேக் ஆக சான்சஸ் இருக்குது. அதனுடைய த்ரெட்ஸுக்கு அமைப்பு இது எதுவும் டிஸ்டர்ப் ஆகாத அளவுக்கு இதை டைட்டன் பண்ணிக்கணும். இதுக்கு மேலே இது ப்ரெஷர் யூஸ் பண்ண வேண்டாம். இது ப்ராப்பராக லாக் ஆகிருக்கும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் யூஸ் இல்லாமல் லாக் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். இது எரியுது. இதோட கலர் நீளமாக எரியுது. இதுவே கலர் மாற்றி எரிஞ்சதுன்னா உள்ளே வந்து இன்னும் அடைப்புக்கு எதுவும் இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.